மாப்பிள்ளை இப்படி சொன்னது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா இது என் தங்கச்சி ரோகிணிக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? நீ பாட்டுக்கு சரின்னு தலையாடிட்டு வந்திருக்க. இல்லங்க, முதல்ல நான் வேண்டாம் தான் சொன்னேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா மாப்பிள்ள அவர் முடிவுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. நியாயமா சில விஷயங்களை எடுத்து வச்சாரு. அதுக்கப்புறமா எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அதனால்தான் நான் ஓகே சொன்னேன். ஓஹோ, இதுவே உன் தங்கச்சி அகல்யாவை கட்டிக்க போற மாப்பிள்ள வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா நீ சரின்னு தலையாட்டி இருப்பியா? ஏங்க, இப்ப எதுக்குங்க இப்படி கோவப்படுறீங்க? மாப்பிள்ள ஒன்னும் தப்பா சொல்லலையே. அவர் நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட தானே இப்படி ஒரு விஷயத்த சொன்னாரு. உங்களுக்கு வேலை இல்லாத இந்த நேரத்துல நாம மோதிரம் வாங்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டு பயந்து நிக்க கூடாதுன்னு தானங்க சொன்னாரு. ஏங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு? எனக்கு வேலை இல்ல, வேலை இல்ல, வேலை இல்ல. இந்த ஒரு காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க. இங்க பாரு, என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை எப்படி சிறப்பா நடத்தணும்னு எனக்கு தெரியும். நான் நடத்தி காட்டுறேன். அதோட சேர்த்து இந்த அவமானத்தை தொடச்சு எறிகிறேன்.